வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட மீவியோட ஒரு புது சவுண்ட் பார் தான் வந்து இருக்கு. ஸோ நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சவுண்ட் பாரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து பண்ண போறோம். ஸோ என்ன சவுண்ட் பார்னா மீவியோட S60 தான் வந்து இருக்கு. ஸோ இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயின் பாக்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மெயின் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீவியோட சிக்னேச்சர் பிளாக் அண்ட் கிரீன் காம்பினேஷன்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரௌட்லி மேட் இன் இந்தியானுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் பாக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒயிட் பாக்ஸ் இருக்கு. இந்த குட்டி ஒயிட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சசரிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு வந்து இந்த சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி நம்ம வந்து ரிமோட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்ஸ் கேபிள் வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து மெயின் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ மெயின் பாக்ஸ் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலால வந்து ரிமோட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல, இந்த சவுண்ட் பாரை வந்து நம்ம இந்த ரிமோட் யூஸ் பண்ணி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஒரு நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்பீக்கரை வந்து எடுப்போம். இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன், வேற என்ன இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ பாக்ஸு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இதோட கவர் வந்து எடுப்போம். ஸோ ஆனால் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், மீவி பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் கொடுத்து நல்லா பத்திரமா வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் டிரான்ஸ்போர்ட் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் பார் வந்து சுத்தமாகவே வந்து டேமேஜ் ஆகாது. கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரே ஒரு கலரில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த பிளாக் கலரில் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குன்னு வந்து சொல்லலாம். சரி, ஓகே கைஸ், இந்த சவுண்ட் பார் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த சவுண்ட் பாரை வந்து செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த சவுண்ட் பாரோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதோட டிசைன்லேருந்தே ஆரம்பிச்சிடும். ஸோ டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் பார் வந்து செம சூப்பராக வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ நமக்கு வந்து மெட்டல் அண்ட் பிளாஸ்டிக் இந்த ரெண்டு காம்பினேஷனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செம சாலிடாக இருக்குது. நீங்கள் பில்டு குவாலிட்டி பற்றி கவலையே பட தேவையில்ல. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா எல்லா போர்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன், அப்புறம் வந்து ஆக்ஸ் கேபிள், அப்புறம் கோஆக்சியல் கேபிள், யூஎஸ்பி போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து 2 வால் மவுண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்பீக்கரை நம்ம வந்து வாலில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு வந்து பட்டன் கண்ட்ரோல்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே சைடில் வந்து யூனிக்காக வந்து ஆக்சுவலி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல, பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஆனால் வந்து இந்த சவுண்ட் பாரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான கண்ட்ரோல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து நிறைய கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ரிமோட்டில் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சரி, ஓகே, இப்போ அந்த ரிமோட் கண்ட்ரோல் பற்றி பார்க்கலாம். ஸோ எல்லா ரிமோட் மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலால் வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சவுண்ட் பாரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. மியூசிக் மோட், அப்புறம் வந்து மூவி மோட், நியூஸ் மோட். ஸோ இந்த 3 மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் தான் வந்து ப்ரெஸ் பண்ணோம். அப்புறம் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு, ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு, ஃபார்வர்ட் ட்ராக் பண்ணுறதுக்கு, பேக்வர்ட் ட்ராக் பண்ணுறதுக்குன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூடூத் மோட் போடணும்னா போய்க்கலாம், அப்படின்னா கோஆக்சியல், ஆக்ஸ், அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதுக்குமே நம்ம வந்து போய்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரிமோட் நல்லா சிம்பிளாக நல்லா க்ளீனாக வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக அந்த சவுண்ட் பாரோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த சவுண்ட் பாரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60 வாட் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 சப்வூஃபர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. ஸோ சவுண்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வால்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லவுடாக இருந்துச்சு. அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சவுண்ட் பாரில் நமக்கு வந்து 3 மோட் வந்து கொடுத்துருக்காங்க. மூவி மோட், அப்புறம் நியூஸ் மோட், அப்புறம் வந்து மியூசிக் மோட். ஸோ மூவி மோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுண்ட் வந்து பேலன்ஸ்டாக வந்து இருக்கும். மியூசிக் மோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக பூஸ்டடாக வந்து இருக்கும். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நியூஸ் மோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரெபிள், அப்புறம் வந்து வாய்ஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. பெருசாக எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே வந்து சொல்ல முடியாது. சரி, ஓகே, இப்போ அதோட சாம்பிள்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்க போகிற சாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து 40% வால்யூமில் வச்சு தான் வந்து எடுத்தேன். சப்போஸ் 100% வச்சுருந்தா ரொம்ப லவுடாக வந்து இருந்திருக்கும். அதனால நான் வந்து வைக்கல, வெறும் 40%லேயே பார்த்தீங்கன்னா செம லவுடாக இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented it. Being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that, spitting slow, spitting fast, like a roast, like a gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past and the pettiness. A reflection of the emptiness, hilarious. You think you're with my time, you're delirious, mysterious, because you are behind.
நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ஸோ இந்த சவுண்ட் பாரோட பிரைசிங் வரையில இந்த சவுண்ட் பார் வந்து 3500 ருபீஸ்க்கு வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3500 ருபீஸ்க்கு இந்த சவுண்ட் பார் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தர் வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த சவுண்ட் பாரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாலிடாக எல்லாமே பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ் என்னன்னா இதோட பவர் பிரிக் இருக்குல்ல, இந்த ஒயரோட லென்த் மட்டும் இவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுத்துருக்கலாம். இது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ்ஸ்மே இல்லை. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.